ஹலோ அண்ணன், வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ரமேஷ் 12 ரமேஷ் யூடியூப் சேனல் வந்திருக்கேன். சரி. பொதுவாக நான் வந்து விவசாயிங்களை இப்போ 1-2 பேரை பேட்டி எடுத்திருக்கேன். இப்போ ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உங்களை மாதிரி டிபார்ட்மெண்ட் ஐவிஎஸ்ஓ இபிஓ அந்த மாதிரி உங்கள் பேர் சொன்னாங்க. கோபாலன் நினைக்கிறேன். கோபால். இப்போ ரிட்டையர்ட் எத்தனை மாதம் ஆகுதுங்க? ரிட்டையர்ட் ஆகி 30/4/2025 ரிட்டையர்ட் ஆனேன். 2 மாதம் ஆகுங்க. சரிங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க? 37 வருஷம். 37 வருஷம். அப்பாடா, பரவாயில்ல. இப்போ முதல்ல சேர்ந்தப்போ 1987 30/8 1987 தமிழ்நாடு மின்சார வாரிய திருப்பூர் அலுவலகத்தில் உதவியாளராக பணியேற்பு செய்தேன். பணியேற்பு செய்தேன். அப்புறம் அதில் நான் வாங்குற சம்பளம் வந்து ரொம்ப கம்மி. 870 ரூபா சம்பளத்துக்கு சேர்ந்தேன். இப்போ சம்பளத்துக்கு இபியில் வேலை செய்தது சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அதுதான் மெயின். இப்போ கடைசியாக எங்கே பணியில் இருந்தீங்க? நான் முகவர் முதல்நிலை சிறப்பு நிலை முகவர்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் கிரேட் ஃபோர்மேனா கன்ஸ்ட்ரக்ஷன் டவுன் கோத்தகிரி. அங்கே தான் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறது. அங்கே தான் ரிட்டையர்ட் ஆனேன். நீங்கள் உங்கள் சர்வீஸ் பீரியட்லாம் உங்களுக்கு எல்லாம் திருப்திகரமாக இருந்துச்சா? திருப்திகரமாக நம்ம திருப்பூரில் போய் ஹெல்ப்பராக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனில் CACI கமர்ஷியல் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் ஆகிருக்கீங்க. சிறப்பு. அது வந்து இளநிலை பிரிவு அலுவலகம் இருக்குது. இந்த 37 வருஷம் பீரியடில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை? உங்களை ஒரு கருப்புக்கு இந்த டிபிஓ அதோ இதோ ஒரு இது இல்லாமல் இல்லை. ரிட்டையர்மெண்ட்டில் அவ்வளவு நம்மளை திருப்தியாக தமிழ்நாடு மின்சார நிலையத்தை அனுபவிச்சாங்க. அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டே இப்போ திருப்திப்பட்டிருக்காங்க. ஆமாம், பரவாயில்ல. 37 வருஷம் நீங்கள் பணியில் இருந்திருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். இப்போ மேற்கொண்டு இந்த ஏரியாவில் ஒரு விவசாய ஒருத்தர் பார்த்தேன் பக்கத்து ஊரில். அடுத்தபடி நீங்கள் சரியாக ஓய்வு பெற்ற அண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னதுனால உங்களை வந்து பேட்டி எடுத்திருக்கேன். இப்போ எங்கள் சேனலுக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம சேனல் திரும்பவும் ப்ரொமோஷன் ஆகி இது நம்ம மாதிரி எல்லோரும் நல்லபடியாக பேசி சேனலை நல்லா அது என்ன சொல்லணும் உயர்தரமாக நடத்துறதுக்கு உண்டானதை செய்யணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன வாசித்துறீங்க? சரி, நீங்கள் நல்லா இருக்கணும். எனக்கு நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு நான் வாசித்துக்கிறேன். நீங்களே என்ன வாசித்துங்க. சட்டு நன்றி. நன்றி.